வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பள்ளியில போயிட்டு பேசுறதுக்கான தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்கள்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலெக்டரா இருப்பாரு, இல்ல சாதிச்சரவா இருப்பாரு, நேஷனல் அவார்டு வாங்கினவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு துறையில. அது மட்டும் இல்லாம மாணவருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பேசுவாங்க. இல்ல கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ மாதிரி வந்து வெளில இருந்து யாரையா கூப்பிட்டு வந்து குழந்தைங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏதாவது காட்டுவாங்க. ஆனா இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட எடுத்துட்டு போய் நிறுத்தக்கூடிய நபர்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமானவர்களா ஆயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால போன வாரம் ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 அரசு பள்ளிகள்ல போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட வந்து ஸ்பீச் நடக்கிறப்போ அங்க இருந்து ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்புறாரு. அதன் மூலியமா எழுந்த பிரச்சனையினால, சச்சரவுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கைதும் வந்து செய்யப்பட்டிருக்காரு. இதனால பள்ளிக்குள்ள யாரெல்லாம் போகலாம், எந்த மாதிரி வந்து ஸ்பீச்சஸ் எல்லாம் மாணவர்கள் முன்னாடி வைக்கலாம், முற்றிலுமா மதங்கள் அப்படிங்கிறது எந்த மதமா இருந்தாலும் தவிர்க்கப்படணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பாரிசாலன் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. என்னோட ஐடியா அது மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 4-5 சாமியார் சொல்றதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 10-5 பேருக்கு பிரச்சனை இருக்கும். யூடியூப் விலகாம போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், முழுசா தாடி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஓஷம் ரஜினிஷ் மாதிரியே இருப்பேனா, கிட்ட வாங்க நெத்தியில தேய்ச்சி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். பார்த்தா அந்த பையன் எல்லாமே பண்ணிட்டான். இப்ப மாட்டிட்டான். இல்ல, இது நம்ம மக்களுடைய அறியாமை அப்படிங்கறத கடந்து வேற இது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. இந்த விஷயங்கள், அதாவது இப்ப நடந்த நிகழ்வுகள், இதை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்றது, இதெல்லாம் வந்து இன்னுமே மக்கள் அறியாமையில் இருக்காங்கிறதோட வெளிப்பாடுதான். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை அப்லோட் பண்ணது யாரு? இல்லங்க, எடுத்தவங்க தாங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. அவரே பண்ணிருக்காரு. பப்ளிசிட்டி தேடணும்னு பாத்துருக்காரோ. அவர் பப்ளிசிட்டி தான் தேடுறாரு. இந்த நிகழ்வுகள் மூலமாகவும் அவர் பப்ளிசிட்டி தான் தேடுறாரு. இதை ஏன் மக்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரு சாமியாருக்கு இருக்கக்கூடிய விளம்பர ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து இவர் சொல்றதெல்லாம் நடக்குது, இவர்கிட்ட போனா மன நிம்மதி அடையுது, இவர்கிட்ட போனா வந்து நமக்கு செல்வம் பெருகுது, இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதையை உருவாக்கணும். ஆக்சுவலா ரியாலிட்டியில அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்டைக்கு மேல இருக்கக்கூடிய மூளையை எவ்வளவு கசக்கி புளிச்சு யோசிச்சாலும் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. ரேண்டமா யாருக்காவது ஒருத்தவங்க 2 பேருக்கு ரேண்டமா நடக்கலாம். அது ரேண்டம் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்கே ஒழிய, இவர்கிட்ட போனா இது மாதிரி நல்லது நடக்கும், இவர்கிட்ட போனா இவர் பூசணிக்காவை இது பண்ணி மந்திரிச்சு கொடுப்பாரு, அதை போய் வீட்டுல போய் வச்சோம்னா குழந்தை பிறக்கும், நித்யானந்தா இந்த மாதிரி பலாப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தா குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பல மாதிரி பேசுறவங்க நம்பிட்டு போயிட்டு இருக்காதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எந்தவித வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி யாருக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி பவர்லாம் ஒரு தனி மனிதருக்கு வருமே ஆயின், அப்படிலாம் வரும் அப்படின்னா நீ இப்படி யோசிங்க, அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா, இல்ல மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா? கண்டிப்பா மகாவிஷ்ணு. அப்புறம் இந்த செய்வினை, இந்த பிளாக் மேஜிக், டார்க் மேஜிக், இதெல்லாம் வந்து அதாவது மகாவிஷ்ணு போன்ற நபர்கள்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி லொட்டுலோஸ்க்குலாம் பேசுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நெகட்டிவ் எனர்ஜி லொட்டுலோஸ்க்குலாம் பேசுறதுக்கும் ஆட்கள் நம்ம ஊர்ல இருக்கு. அந்த வந்து அவனுக்கு விளங்காம போகணும்னு நினைக்கிறியா, இங்க வாங்க, ஒரு மந்திரிச்சிட்டு கயிறு தரேன், அதை கொண்டு போய் அவனை கட்ட விட்டுருங்க, இங்க வாங்க காசை வெட்டி போடுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதெல்லாம் நடக்கும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அதை விட முட்டாள் உலகத்திலே எது கிடையாது. அதெல்லாம் நடக்கும் விதமா இருந்தா எதுக்கு ராணுவம்? இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்திய ராணுவம் தான் உலக நாட்டிலே மிரட்டும். ட்ரம்ப் என்ன எலுமிச்சம்பளம் போட்டு எலுமிச்சம்பளம் மை தடவிடும் பாத்துக்கோ அப்படின்னு. இப்ப வந்து நீங்க மொசாத் இவங்க எல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஊர் ஆளுகிட்ட எடுத்துட்டு வாங்க, பிள்ளையில மை போட்டு பார்த்தோம்னா எல்லாம் தெரியும். அப்போ ஓகே, நம்ம அமெரிக்க அதிபர்கள் என்ன செய்யறாங்க, என்ன திட்டத்துல இருக்காங்க, ரஷ்ய அதிபர் என்ன செய்யறாரு, என்ன திட்டத்துல இருக்காரு, எதுக்கு வந்து செக்யூரிட்டி, இதெல்லாம் எதுக்கு இருக்க போகுது? அப்ப கொஞ்ச நாச்சும் அறிவு யோசிச்சு பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரையாவது கொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஹிட்மேன் யாருன்னு சொல்லி தேடி கொண்டு போயெல்லாம் காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரவாதி யாருன்னு சொல்லிட்டு ஏதாவது சோட்டானிக்கரை போயிட்டு அங்க போயிட்டு ஏதாவது மந்திரவாதி எலுமிச்சம்பளமோ மிளகாயோ இது பண்ணுவாரு, அது ஒன்று போய் கொடுத்தோம்னா செத்து போயிடுவான்ல, குடிச்சா அதை நேவி விட்டுலாம்ல. அப்ப ஆன்மீகம்ங்கிறது வேற, இந்த மாதிரி முட்டாள்தனம்ங்கிறது வேற. இது முட்டாள்தனங்கள். இந்த முட்டாள்தனங்களை இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் அப்படி எசன்ஸை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் முட்டாள்தனங்களை உள்ள சொருகி பல போலி சாமியார்கள் இன்னைக்கு வளம் வர போலி சாமியார் தான். நீங்க வந்து ஒரு சாமியாரு தான் வசதியாக வாழ வேண்டும்ங்கிற இடத்துல யோசிக்கிறாருனாவே அவர் சாமியாராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியா? ஆமா, இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் நல்லது பேசுவேன், நல்ல கருத்து பேசுவேன், ஆனா அட் த எண்டு நான் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல்ல போவேன். இங்க பாருங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு BMW கார் ஓட்டுறதோ இல்ல வந்து பெரிய பெரிய பைக்ஸ் ஓட்டுறதோ மேட்டரா? இதெல்லாம் வந்து ஒரு அற்பத்தனமான விஷயம் இல்லையா?
ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஆன்மீக இது ஞானம் அது லொட்டு லோசுக்கு காஸ்மாஸோட கனெக்ட் ஆயிட்டேன். இப்ப இதே மகாவிஷ்ணு நீ ஏன் குரு நான் ஏன் சீடரா இருக்கணும் அவங்ககிட்ட, ஏன் நான் குருவா இருக்கேன் நீ சீடரா அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஏதோ அவருக்கு பவர் வந்துருச்சுன்னு அவர் நம்புறாரு. அவர் அப்படி நீங்க நம்புனீங்கன்னா தான் மகாவிஷ்ணுவை இந்த வயசுல நீங்க மேல வச்சு பாப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஊட்டியில ஏதோ கோத்தகிரி போல இருக்கு, நடுவில் பான்ஃபயரை பத்த வச்சுட்டு வந்து அங்கிள் ஆண்டிஸ்லாம் வந்து செமையா ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இவர் நெஞ்சில தேய்ச்சிட்டு அந்த வீடியோ இவர் தான் எடுத்திருக்காரு, தேய்க்கிறாரு. சோ இவர் பவர்லாம் அவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது ப்ரோ. செம்ம ஸ்டெப் எல்லாம் போட்டாங்க. சி கோடியில ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பாரு. என்ன பவர்? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற பவர். சரி ஓகே. இப்ப மகாவிஷ்ணு நிறைய பேர் மகாவிஷ்ணுக்கு முட்டு கொடுக்குறவங்க நபர்களும் இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு நல்ல கருத்துக்களை தான் பேசுறாரு, சித்தர்களுடைய வழிமுறைகளை தான் சொல்றாரு. தமிழ் தேசியம் வர சொல்றாங்க. அதை யாரும் சொன்னான்னு தெரியல, சத்தியமா தெரியல. எனக்கு தெரிஞ்ச எந்த தமிழ் தேசியவாதியும் அதுக்கெல்லாம் ஆதரவு இல்ல. ஆதரவு இல்ல, தமிழ் தேசியம் தான்டா பேசுறாரு, ஏன்டா நீங்களாம் அவர் அடிக்கிறீங்க? தமிழ் சார்ந்த இப்ப வள்ளலாறு, ஆனா வள்ளலாருன்னு அவர் சொல்ல மாட்டாரு, பள்ளலாருன்னு எழுதுவாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கும் புரியல. பள்ளலாருன்னு போட்டு வச்சிருக்காரு, புரியல, சரி விடுவோம். ஸோ வள்ளலாருடைய திருவருப்பாவெல்லாம் வந்து குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் பாராட்டுறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வள்ளலாருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மதம் கிடையாது, அவர் தனிப்பட்ட சுய ஒழுக்கம் சுயம் சார்ந்த விஷயங்கள் இதைத்தான் அதிகமா ரெவல்யூஷன் பண்ணிட்டு போனாரு. ஆமா. ஸோ அவர் வள்ளலாருடைய திருவருப்பாவை நீங்க இப்ப கல்வி துறையில கொண்டு வரணும் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கு. ஆக்சுவலா இருக்கு ஆல்ரெடி. திரும்ப அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க தெரியல, ஆல்ரெடி இருக்கு. தமிழ் இதுல வருது, திருவருப்பாலாம் வருது, படிக்கிறாங்க மக்கள். அப்ப எந்த சிலபஸா இல்ல தனியா அதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடா ஒரு சிலபஸா அப்படிங்கிறதுலாம் கேள்வி. சரி, வள்ளலாருடைய கருத்தை இப்ப மகாவிஷ்ணு ஃபாலோ பண்றாருன்னு நம்ம பார்ப்போம், இல்ல சித்தர்களுடைய கருத்தை மகாவிஷ்ணு ஃபாலோ பண்றாரான்னு பார்ப்போம். எப்பவுமே தமிழர் ஆன்மீகத்துல ஒரு 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 பேசிக் லைன் ஒன்று இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க இறைவனை உணர்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு அற்ப பிறவிங்கிறத நீங்க உணர்வீங்க. அதனாலதான் சித்தர்கள் எல்லாமே தங்களை ரொம்ப அற்பர்களாக சொல்லிக்குவாங்க. டோன்ட் டேக் யுவர்செல்ஃப் சீரியஸ். அற்பர்கள்பாங்க, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வாங்க பயங்கரமா. பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க தங்களை தாழ்த்தி கொண்டு, ஏன்னா இறை சக்தி முன்னாடி நம்மளாம் ஒரு மயிர் அப்படிங்கிற லெவல்ல தான் அவங்க பேசுவாங்க. இப்ப மகாவிஷ்ணு அப்படிதான் பேசினாரா? இப்ப இந்த நடந்த சம்பவத்துல வச்சு பார்ப்போம். சரி, என்ன சம்பவம் நடந்துச்சு? இவரு ஒரு ஸ்கூலுக்கு போறாரு, அதுவும் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க வந்து இவரு ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. அந்த சொற்பொழிவுடைய நோக்கம் என்பது குழந்தைங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும், பண்போட இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற அந்த ஒரு கான்டெக்ட்ல அவர் பேசுறாரு. இதெல்லாம் எனக்கு மாற்று கருத்துல நீங்க பேசலாம். ஆனா அதுல நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அந்த கருத்து என்ன அப்படின்னா, முன்ஜென்ம பாவங்கள், நீங்க உங்களுடைய முந்தைய ஜென்மம், அந்த முந்தைய ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவங்கள் தான் உங்களுடைய பிறப்புல, இன்றைய ஜென்ம பிறப்புல வந்து அது எதிரொலிக்குது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க குருடராகவோ செவிடராகவோ ஊனமுற்றவராகவோ உடல் நோய் குறைபாட்டவர்களோ இல்ல பணக்காரராக இல்லாமல் ஏழையாகவோ பிறக்கிறீர்கள் என்றால் அது அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைங்கிறாரு. இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த கருத்தை ஆன்மீகம் முன் வச்சுதா? முதல்ல இந்த கருத்தை ஆன்மீகம் முன் வச்சதா இல்ல சில பிராமணர்கள் முன் வச்சாங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் கேட்கலாம், எந்த ஆன்மீகம்னு ஒரு விதமான ஆன்மீகம் எந்த ஆன்மீகமும் இதை முன்வைக்கவில்லை. கர்மா ரீபர்த் இதெல்லாம் ஆன்மீகம் முன்வைக்கலைங்க. இத ஆன்மீகத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு சில சுயநலவாதிகள் முன்வைத்த கருத்து இது. ஏன்னா இங்க ஏற்றத்தாழ்வு இந்த உலகத்துல இருக்கு. பறந்து கெடுக உலகு ஏற்றியான்னு சொல்லி இந்த ஏற்றத்தாழ்வு நிலைக்கு எதிராக வள்ளுவர் பாடி இருக்கிறாரு. இதுதான் தமிழருடைய ஆன்மீக பார்வை. வள்ளுவர் பாடுறாரு, ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் வாழணும்னு ஒரு நிலை இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா அத்தகைய நிலையை உருவாக்கிய இல்ல அந்த இத்தனை நிலைக்கு உருவாக்க காரணமாக இருந்த அந்த இறைவன் பறந்து கிடட்டும்ங்கிறாரு, நாசமா போட்டுங்கிறாரு. அப்படின்னா என்ன இதுக்கு பொருள்? அப்ப வந்து இறைவனை அவர் சவிக்கிறாருன்னா கிடையாது. அவருக்கு தெளிவாகவே தெரியும் இதற்கும் இறை சக்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதைத்தான் அவர் நெகட்டிவா சொல்றாரு. அப்ப அப்படி ஒரு சக்தி வந்து இதெல்லாம் படைச்சுது அப்படின்னு நீ நம்பாத அப்படிங்கறதான் பறந்து கிடக்க உலக இயற்றியான்ங்கிறாரு. அவங்க எந்த கடவுளும் ஒரு போல உலகை இயற்றியவன் அப்படிங்கிற இடத்துல அவன் நாசமா போட்டுங்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. இங்க ரேண்டமான விஷயங்கள் நடக்குது. ஒருத்தருக்கு ஆரோக்கியமா ஒருத்தர் பிறக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறவருக்கு நோய் வந்து அவர் செத்துருவாரு. ஆரோக்கியமே இல்லாம ஒருத்தர் பிறப்பான், ஆனா அவனுக்கு உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு அவன் ரொம்ப 100 வருஷம் வரைக்கும் வாழ்வான். கெட்டவனாவே இருப்பான், கடைசி வரைக்கும் 90 வயசு வரைக்கும் சாவாம அதிகாரத்துல இருந்துகிட்டு போறவன் இருக்கிறான். நல்லவனாவே இருப்பான், மக்களுக்காக போராடுவான், அவனை அநியாயமா குண்டு போட்டு கொல்ற கூட்டம் உலகத்துல இருக்கு. இதெல்லாம் இருக்கு, நம்ம கண்ணில் பாக்குறோம், வரலாறு படிக்கிறோம், எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. நல்லவர்கள்லாம் வாழ்கிறார்கள், கெட்டவர்கள்லாம் வீழ்கிறாருங்கிறது இதா இந்த உலகம் அப்படிதான் இருக்கா? சோ இந்த உலகத்துல நிறைய குற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, படைப்பில் நிறைய குறைகள் இருக்கு. இதை முதல்ல ஏத்துக்கணும். படைப்பில் குறைகள் இல்லைங்கிறது இந்த மதம் சார்ந்த கட்டமைப்பு சொல்ற விஷயம். இது ஆன்மீகம் சொல்ற விஷயம் கிடையாது. மதம் சொல்றது படைப்புல இவர் படைச்சிட்டாருன்னா அது எல்லாமே சரியா தான் இருக்கும், அவர் படைச்சிட்டாருன்னா எல்லாமே இதான் மூட நம்பிக்கை.
அந்த காம்ப்ளெக்ஸ் டிசைனை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு இதுல நினைக்கிறேன். குறைபாடு இருக்குங்கிறது மட்டும் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடான இதுல குறைபாடு இருக்குங்க. சரி, இருக்கு குறைபாடு இருக்கு. இந்த குறைபாட்டுக்கு எவன் காரணம்? நீங்க காரணமா, நான் காரணமா, இல்ல ஆண்டவன் காரணமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாதுல. அப்ப எதுக்கு நீங்க வந்து கர்ம வினைன்னு சொல்றீங்க? இப்ப இது தெரியாது யாருக்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி நீங்க செய்யறதெல்லாம் யார் பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கா? யார் பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கா? நம்ம செத்ததுக்கு அப்புறம் உண்மை என்ன நடக்கும்னு யாராவது உண்மை நமக்கு ஏதாவது தெரியுமா? எந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? யாருக்குமே இதெல்லாம் உறுதிப்பட்டு சொல்ல முடியாது. யூகிச்சுக்கலாம். ஓ இப்படிதான் இருக்கும் போல, அப்படிதான் இருக்கும் போலன்னு யூகிச்சுக்கலாம். சரி, அப்படியே நீங்க மக்களை நல்வழிப்படுத்த இல்ல குழந்தைகளை நல்வழிப்படுத்த இதே கருத்தை நீங்க சொல்றதா இருந்தா அது சொன்னவங்களும் இருக்கிறாங்க. தமிழர்கள்லயே சிலர் அந்த கருத்துக்களே சொல்றவங்க இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? இப்ப நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளானவர்கள்ட்ட போய் இதை சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? வார்னிங் மாதிரி வேணா கொடுப்பாங்க. வார்னிங் மாதிரி இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அது வந்து இயல்பா வர்றது, இயல்பாக வரக்கூடிய ஒரு கருத்து. என்ன கருத்து? டே பைக் வேகமா ஓட்டிட்டு இருந்தேன்னா என்னைக்கா ஒரு நாள் விழுந்து மண்ணை வருவ, சில்லறைய பொறுக்குவ. இது என்ன சொல்றது? உசாராடுறாங்கிறதுக்காக சொல்றது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி வண்டி வேகமா ஓட்டிட்டு இருந்தா என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் இவர் அடிபடத்தான் போறான் அப்படிங்கிறத வார்ன் பண்ணி நீ ஓட்டக்கூடாது, வண்டி இப்படி ஓட்டக்கூடாதுங்கிறதா சொல்றது. இப்ப ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்து கிடக்குறான். அவங்க குடும்பம் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அங்க இடத்துல போயிட்டு இவன் வண்டியை வேகமா தான் ஓட்டிருப்பேன் அதனாலதான் அவன் செத்துருப்பான்னு சொன்னா அவன் என்ன ஆகும்? அது உண்மையா? அவன் மெதுவா கூட வந்திருக்கலாம், வேற எவனோ ஒருத்தன் கூட இடிச்சிருக்கலாம். புரியுதா? அப்ப எந்த இடத்துல எந்த கருத்து கரெக்டா பொருந்தும்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப குழந்தைகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை பணக்காரியா இருக்கும், ஒரு குழந்தை ஏழையா இருக்கும், ஒரு குழந்தை வந்து உயரமா இருக்கும், ஒரு குழந்தை குட்டையா இருக்கும், ஒரு குழந்தை வெள்ளையா இருக்கும், ஒரு குழந்தை கருப்பா இருக்கும், ஒரு குழந்தையோட படிப்பு வந்து நல்லா படிக்கும், ஒரு குழந்தை படிப்பு கம்மியா படிக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க. ஒரு சிலருக்கு உடல் ஊனம் இருக்கும், ஒரு சிலருக்கு மன ஊனம் இருக்கும். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்குள்ள நீங்க வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. போன ஜென்மத்துல பாவம் பண்ணவன் தான் ஏழையா பிறப்பான், போன ஜென்மத்துல பாவம் பண்ணவன் தான் செவிடா பிறப்பான், போன ஜென்மத்துல பாவம் பண்ணவன் தான் கூடா பிறப்பான் அப்படின்னா இந்த குழந்தைகள் அப்ப எந்த அளவுகோல்ல ஒருத்தர் அழகு ஒருத்தர் அசிங்கம்லாம் இவங்க முடிவுக்கு வராங்கன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அதெல்லாம் மனம் சார்ந்தது. இப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து குழந்தைகிட்ட சொல்றது எப்படி சொல்லணும்? இங்க நம்ம பிறக்கும் போது நீ ஏழையா பிறக்கிறது உன் கையில இல்ல, ஆனால் நீ இறக்கும் பொழுது நீ ஒரு பணம் படைத்தவனாக, உன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக, அடுத்தவர்களை மதிக்கும் விதமாக நீ இருக்கணும். நீ வாழ்ந்து விட்டு போகும் பொழுதுதான் உன்னுடைய வரலாறு என்பது பதிவு செய்ய முடியும். நீ பிறக்கும் போது நீ யாரு? ஒவ்வொரு தலைவர்களும் பிறக்கிறாங்க, ஒவ்வொரு மேதைகளும் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது யாரு? எல்லாம் நிர்வாணமாக பிறக்கக்கூடிய, இத்தினோண்டு நடக்க கூட முடியாத, உணவை தேட முடியாத அந்த குழந்தைய அப்படியே விட்டீங்கன்னா அதனால வாழவே முடியாது. அடுத்தவர்கள் தயவை எதிர்பார்த்து தான் அத்தனை பேர் இருப்பான் பிறக்கும்போது. சரியா? ஆனா அவர்கள் வளர்ந்து அவர்கள் ஒரு நிலையை அடையும் பொழுதுதான் அவர்களுடைய தகுதி, அவர்களுக்கு மதிப்புலாம் உருவாகுது. இதை நீங்க சொல்லுங்க. அதனால நம்ம பிறக்கும் போதே எல்லாருமே எதையுமே செய்ய முடியாம தான் பிறக்கிறோம். அதனால இன்னைக்கு உன்னால செய்ய முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நீ வருத்தப்படாத. நாளைக்கு நீ என்ன செய்ய போறங்கிறத நினைச்சு அதற்கான உழைப்பணி போடு. உன்னால முடியாட்டி அந்த தெய்வமே நினைச்சாலும் முடியாது. புரியுதுங்களா? தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி மெய்வருத்த தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறது வள்ளுவர் சொல்ற குறிப்புன்னு சொல்லி நீங்க உட்காந்து மோட்டிவேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். மோட்டிவேஷன் இதுதான் மோட்டிவேஷன். பிறப்புல நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ உன்னோட வாழ்க்கையில நீ தகுதிப்படுத்திக்கோ. ஆனா நீ அதை விட்டுட்டு அப்படியே உள்டாவா நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் முன் ஜென்மத்துல இருக்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு ஏழையா இருக்க குழந்தை இந்த புள்ள இந்த விஷ்ணுவோட பேச்சை கேக்குது. அது மகாவிஷ்ணு, சாதா விஷ்ணு இல்ல, மகாவிஷ்ணு, பெரிய சைஸ் விஷ்ணு சொல்றாரு. கேக்குறாங்க. கேட்கும்போது என்ன தோணும் அந்த பிள்ளைக்கு? ஓ நம்ம இப்ப ஏழையா இருக்கோம், அப்ப நம்ம போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால இந்த முறை ஏழையா இருக்கும். அப்ப நம்ம இந்த என்ன பண்ணாலும் இந்த நிலை மாறாது, இப்படியே வாழ்ந்துட்டு போகணும், இதுக்கே பழகிக்கணும் அப்படின்னு தானே என்ன வரும்? இப்படிதானே என்ன வரும்? அப்ப எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எந்த கருத்தை எங்க சொல்லணுங்கிற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாத நீ பெருசா நீ வந்து ஆன்மீகத்துல போய் புடுங்கி நீ குருவாயிட்ட. என்னையா நீ குரு? எதுக்கு முதல்ல நீ என்ன குரு? இங்க எல்லாருமே எந்த குருவும் எவன்லாம் தன்னை குருன்னு சொல்லிட்டு வரானோ அவனையெல்லாம் கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த மனித பிறப்பில் முடிந்தவரை நீங்கள் அனுபவித்துக் கொண்டேதான் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு காலம் வரைக்கும் இது சரி நினைப்பீங்க, அடுத்த ஒரு காலம் போகும்போது இது தவறு நினைப்பீங்க. ஒரு காலம் வரைக்கும் இவர் ரொம்ப நல்லவர் நினைப்பீங்க, அடுத்த ஒரு காலம் போகும்போது இவர் தப்பானவரோன்னு என்ன வரும்? ஒரு செகண்ட்ல மாறும். எல்லாமே காலம் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருக்கும். நானும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்து மடியக்கூடிய மாணவர்கள் தான். மாணவர்கள். நம்ம யாருமே டெஸ்டினி அடையல, பயனர்கள், பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், கரை தேடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மீக உலகத்துல இது எது உண்மை, எது பொய், எது சரி, எது தப்புங்கிற அந்த பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலரோட பயணங்கள் தவறாக இருக்கலாம், ஒரு சிலரோட பயணங்கள்
தெரியும் இந்த பயணம் தவறாகத்தான் இப்ப டெஸ்டினேஷன் தப்பான டெஸ்டினேஷன் நோக்கி நகர்றாங்கன்னு நமக்கு தெரியும். அதை சொல்லலாமே ஒழிய காலம் ஃபுல்லா கெட்டது செஞ்சுட்டு இருப்பானுங்க, டக்குன்னு ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க, என்னங்க பண்ணுவீங்க? அவனை என்ன சொல்லுவீங்க நீங்க? அவனை துரோகி அப்படின்றோம். ஆனா அந்த நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பியும் நம்மளுக்கே சங்கடமா இருக்கும். என்னடா நம்ம அப்படி நினைச்சோம். இல்ல நான் சொல்ற காலம் எல்லாம் கெட்டது ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு அவன் சாக போற தருவாயில ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்பு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அவன் வந்து திருடுவான், அதுல கடைசியில அவன் என்ன பண்றான்? இப்ப அந்த அந்த கேரக்டர் நீ என்ன சொல்லுவீங்க? கேபிள் ராஜா என்ன சொல்லுவீங்க? அப்ப இதுதான் உலகம், இதுதான் படைப்பு, இதுதான் புரிஞ்சுக்கணும், இதுதான் ஆன்மீகம். இங்க யாரையும் நம்ம குத்தம் சொல்ல குறை சொல்ல, முடிந்தவரை நம்ம எல்லாமே இந்த ஒரு பயணத்துல இருக்கோம். இந்த உணருங்க. வள்ளலார் அவர்கள் ஒரு பெரிய நபர்னு ஏன் சொல்றோம்? அந்த வள்ளலாருடைய பணிவு, அந்த பணிவு உங்ககிட்ட இருக்கா? உங்களை ஒருத்தர் கேள்வி கேட்டேன்னு நீங்க எப்படி கோவப்படுறீங்க? கொடுங்க மைக்கு கொடுங்க அவர்கிட்ட, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் கத்துறாங்க. அதை வந்து ஒரு பெருமையா நீங்க எடுத்து போடுறீங்க. அந்த நபரை வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன அவ்வளவு பவர் இருக்கா? யாருக்கு பவர் இருக்கு? தமிழக முதலமைச்சருக்கு பவர் இருக்கா? இருக்கா? யாருக்கு பவர் இருக்கு? ஆன்மீக உலகத்துல யாருக்குமே பவர் இல்ல. ஆன்மீக உலகத்துல எதுவுமே நிலையின்மை தான். இறைவன் பெரியவன் அப்படின்னு நீங்க எடுத்து ஒரு புரிதலை அடைஞ்சிட்டீங்கன்னா யாருக்கு பவர் இருக்கு இந்த உலகத்துல? இது கூட ஒரு ஆன்மீக குருக்கு தெரியலையா? ஒருத்தர் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருன்னா அதுக்கு நீங்க பதில் கொடுக்குற பொறுமை உங்ககிட்ட இருந்துச்சா? அடக்கம் உங்ககிட்ட இருந்துச்சா? வள்ளலாருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் வராரு, அவரை பார்த்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. பவர். அவர் வந்து ஒரு பெரிய ராஜ நடையெல்லாம் போட்டு வரல, ரொம்ப பணிவோட ரொம்ப அடக்கத்தோட வந்து நின்னார். அவருடைய அந்த வைபு, இவர் 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 வந்து ஒரு ஒரு தெய்வீக தன்மை புரிஞ்ச மனிதர் அப்படிங்கிறத உணர்த்துது. இந்த தெய்வீக தன்மை என்பது உணர்த்தும். உங்களை பார்த்தா உணர்த்துதா? தெய்வீகத்தன்மை உணர்த்துதா? தெய்வீகத்தன்மை உங்களிடம் இருந்ததா? அப்பேற்பட்ட வள்ளலார் சொல்றாரு, கடை விதித்தேன் கொள்வார் இல்லை சுருட்டி கொண்டேன்கிறாரு. இதுக்கான பொருள் என்ன? நான் எனது கருத்துக்களை சொன்னேன், கேட்பவர்கள் இல்ல. கேட்பவர்கள் இல்லைன்னா என்ன பண்ணேன்? அதை நான் சுருட்டிக்கிட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க, கேட்பவர் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. எதுக்கு அந்த டென்ஷன்? எதுக்கு அந்த கோபம்? அது மேட்டை போட்டு விரிச்சிட்டோம், வியாபாரம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி. உங்களுக்கு என்னன்னா, என்ன ஒருத்தன் கொஸ்டின் கேட்கறான் எல்லாரும் முன்னாடியும், என்ன ஒரு வாதியாரு கொஸ்டின் கேட்கிறாரு, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. மதம் சார்ந்து இங்க பேசாதீங்கன்ட்டாரு. அவர் ரூல்ஸ் படி பேசுறாரு, என்னால பதில் கொடுக்க முடியல. அவன் உடனே ஈகோ வந்துருச்சு, அப்படியே கோவம் வருது. இது நீ முதல்ல நான் சொல்றேன், நீ வந்து குண்டலினி எழுப்பல, ஒரு மயிரி எழுப்புற. நீ அதெல்லாம் நீ எழுப்பி இருந்த அப்படின்னா, அது உண்மையாவே நீ சொல்றதெல்லாம் சரியா இருந்தா உனக்கு இந்த கோவமே வந்திருக்காது. எழுந்துட்டு திருப்பியும் தூங்க போயிருச்சு. அந்த வாத்தியார் இருக்காருல்ல, அதான் நான் கேள்வியா கேட்க வந்து நீங்க அந்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அவரு அவ்வளவு பேர் இருந்தாலும் எந்த ஒரு சிந்தனைனால டக்குன்னு அந்த கேள்வி கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அண்ட் அவர் கேட்ட கேள்வியோட நியாயத்தன்மையை பத்தி சொல்லுங்க. எந்த ஒரு அறச்சீற்றம் வந்து அவருக்கு அறச்சீற்றம் வந்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அவர் ஒரு வாத்தியார், அவரை மதித்து அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா குழந்தைகளும் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் தமிழ் சார்ந்த தமிழ் வாத்தியார். அவர் அதனால அவருக்கு வந்து முழுக்க முழுக்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடிப்படை அவருக்கு தெரியுது. அப்ப இவர் பேசுவது நம்ம தமிழ் இலக்கிய முறைகளுக்கு எதிராக இருக்கே, இந்த கருத்தே தவறான கருத்தாச்சே, இதை நம்ம முன்னோர்கள் சொல்லலையே, எந்த முன்னோர் சொன்னதா இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிற குறைய அவர் கண்டுபிடிக்கிறாரு. மத்த மேக்ஸ் வாதியார் இருந்திருப்பாரு, சயின்ஸ் வாதியார் இருந்திருப்பாரு, இவங்க எல்லாம் ஏதோ பேசுறாங்கன்னு அவங்க உட்காந்துருப்பாங்க. தமிழ் வாதியாருக்கு தமிழ் தெரியுது, இது சொல்லலையே, நம்ம முன்னோர்கள் சொல்லலையே, நம்ம சித்தர் பாடல்கள் இதெல்லாம் வரலையே, என்னத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறாரு. அப்ப இது சனாதனத்தை பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து பிராமணர்கள் தங்கள் உயர்ந்த குடி பிரம்மனுடைய தலையிலிருந்து நாங்க பிறந்தோம், நீ தோளிலிருந்து பிறந்தாய், நீ காலிலிருந்து பிறந்தாய் என்று வர்ணாசிரம கோட்பாடு. அந்த வர்ணாசிரம கோட்பாட்டுல ஏழை எளியவன் ஏன் ஏழை எளியவன், நான் சுரண்டி கொண்டிருக்கிறேன் அவனை, அப்படி கிடையாது. மாறாக போன ஜென்மத்துல நீ பாவம் பண்ண வேண்டா, போன ஜென்மத்துல பாவம் பண்ணதால உனக்கு கடவுள் இழிவாக படைத்திருக்கிறாருன்னு சொன்ன அந்த வர்ணாசிரம குப்பைய கொண்டு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் உணர்றாரு. அதை உணர்ந்தனால அந்த வாதியார் எந்திரிச்சு வந்து நீங்க இங்க மதம் சார்ந்த கருத்துக்களே பேசக்கூடாதுங்கிறாரு. இந்த மோட்டிவேஷனுக்கு மதத்துக்கு எங்க சம்பந்தம்? இங்கதான் வருது இந்த சம்பந்தம். இது ஒரு மதத்தின் கருத்து. அதை நீங்க தாராளமாக அந்த மதத்துடைய போதகராக இருந்து கொண்டு நீங்க என்ன வேணா பேசுங்க, அது பஜனை கூட்டத்துல போய் பேசுங்க, அது நோ இஷ்யூஸ். ஆனா எந்த கல்வி வந்து ஒரு பெண்களை வாழ்வில் முன்னேற்றமோ அந்த கல்வியை நோக்கி வந்திருக்கக்கூடிய பெண்களிடம், அது பெண் ஸ்கூல்ல போயிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இதை பேசிட்டு வர அப்படின்னா, இப்ப இந்த சமூக கட்டமைப்புல பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு, பெரிய ஆபத்துகள் இருக்கு. அவங்களுக்கு நாளை ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலாம், அவர்களுக்கு வரக்கூடிய துணை வந்து ஒரு கெட்டவனா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம். இப்ப இதுல வந்து இது எல்லாமே ரேண்டமா நடக்கிற விஷயங்கள்.
இவங்க கெட்டவங்கன்னா கெட்டவர் வருவாருன்னு ஏதாவது இருக்கா? இல்ல நல்லவனுக்கு நல்லவங்க வருவாங்கன்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே நம்ம கையில கிடையாது. அப்ப இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் போன ஜென்மத்துல பண்ண பாவம்ங்கிற இந்த ஒரு தப்பான ஒரு உளவியலை கொண்டு வந்து உருவாக்குனீங்கன்னா, அதுல அப்புறம் படிப்பு முக்கியம் இல்ல, மத்தகத்தை படிங்கன்னா என்னடா மத்தகம்? மத்தகம்னா என்னது? அது என்னன்னு எனக்கும் புரியல. என்ன மத்தகம்? நீங்க தான் அந்த வேர் சொல்ல ஆய்வெல்லாம் பண்ணுவீங்களே. இல்ல அவன் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவன் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கான். உனக்கு இங்க எத்தனை முன்னோர்கள் வந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருந்திருக்காங்க. நீ வந்து கல்வி படிக்கிறத விட இது மத்தகத்தை படினா மத்தகத்தை எப்படி போய் படிப்ப? உங்ககிட்ட சீடரா வந்து சேர்ந்து படிக்கணுமா? சாமியார் கிட்ட போயிட்டு உட்காந்து படிக்கணுமா? எப்படி படிக்கணும் சொல்லு? அதான் மேட்ரு. கடைசியில அந்த நீ கல்வியிலே நீ முட்டை அப்படின்னா, கல்வியில ஒரு படிநிலை அடையல அப்படின்னா உனக்கு என்ன இருக்கும்? என்ன தெரியும் உனக்கு? இதுல நிறைய பேர் வந்து அப்ப இந்த ஏட்டு படிப்பு தான் படிப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. கல்விங்கிறது வேற, ஏட்டு படிப்புங்கிறது வேற. ஆனா ஏட்டு படிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. இல்ல கல்வியில சிலர் வந்து படிக்காத மேதைகள் இப்படிலாம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன அனுபவத்தால் அவற்றை கற்றுக்கொண்டிருப்பார்கள். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு தியரி புக் எடுக்கிறீங்க, அந்த தியரியை படிக்கிறீங்க, அந்த தியரியை நீங்க பிராக்டிகல் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா? பிராக்டிகல் டைரக்டா பண்ணுன்னா எங்க ஆரம்பிப்பீங்க? புக்கு கிடையாது, சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. எங்க ஆரம்பிச்சு எங்க கத்துக்குவ? தப்பு தப்பா செஞ்சு 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 ஓ இப்படி போட்டா இதை ஒரே கெமிஸ்ட்ரி லேப்ல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க படிப்பீங்க, சோடியம் குளோரைட் தூக்கி இதுல கலந்தா இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும், அப்படி ஒரு ரியாக்ஷன் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதை பிராக்டிகல் பண்ணி பாக்குறீங்க, ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல சொல்லியிருக்கிறது சரின்னு சொல்லி சரி பாக்குறீங்க, அறிவு வளர்த்துக்கிறீங்க. இது ஒரு வழி. இன்னொன்னு, அங்க நிறைய உப்பு இருக்கும், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா எதை எடுத்து கலக்க தெரியும்? எது சுடுன்னு தெரியுமா? எது எரியும் தெரியுமா? எதை தொடக்கூடாதுன்னு தெரியுமா? சல்பூரிக் ஆசிட தொடக்கூடாதுன்னு புத்தகத்துல இருக்கும், படிச்சு வச்சிருப்பீங்க, மண்டையில இருக்கும். அதை யாருமே சொல்றதுக்கு இல்லைன்னா என் விரலை வைத்து அனுபவத்தில் கத்துக்கொள்வேன்னா விரலே இருக்காது, நீ புண்ணாவ, உன் நெருப்பு இருக்கும். தீ சுடும்ங்கிறது ஏட்டு படிப்பு சொல்றது. தீ சுடும் அப்படிங்கிறது ஏட்டு படிப்பு. அது யாரோ ஒரு முன்னோர் அனுபவ படிப்பின் மூலமாக உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க, ஈஸியா சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு அனுபவ படிப்பு தான், நானா கத்துக்க போறேன்னா தாராளமாக கத்துக்கொள், அதற்கும் வாய்ப்பு இருக்கு. போய் விட்டு பாரு, சுடும், கை புண்ணாகும். இவ்வளவுதான் என் விஷயம். ஏட்டு படிப்புங்கிறது பலருடைய அனுபவத்துடைய வெளிப்பாடு. அதை உங்களுக்கு ரொம்ப சுலபமா கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கலாம், அதை கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம், அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். அதுதான் அறிவு. ஆனா அதை விட்டுவிட்டு ஏட்டு படிப்பு தேவையில்லை, நீ இந்த புக்கை படிக்காத மத்தகத்தை படி, புத்தகத்தை படிக்காத மத்தகத்தை படியா. ஓ ப்ரோ, இப்பதான் புரியுது. புத்தகத்துக்கு ஆப்போசிட் தான் மத்தகம் ப்ரோ. எங்க போய் மத்தகம்? கடைசில கான்டாக்ட் நம்பர். அதுதான் அது வந்து இலவசமா சொல்லி கொடுக்க மாட்டேன். இலவசமா சொல்லி கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு நீ 10,000 ரூபாய் வாங்கிட்டு நீ கிளாஸ் நடத்துவ, மத்தகத்தை எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த மாதிரி கன்றாவே இப்ப இவன் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா போயான்னு எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், இந்த ஜென்மத்துல நீங்க இப்ப உடம்புல ஏதோ உவாதை, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு கை விளங்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு காரணம் என்ன? போன ஜென்மத்துல வருண் அவர்கள் ஏதோ பெரிய பாவம் செய்திருக்கிறார், அதனாலதான் அவர் கை விளங்காமல் போயிட்டு, அதே கையை வச்சு ஏதோ பாவம் செய்தார், அதனால அதே கை விளங்காம போயிருச்சு அப்படின்னு சொன்னா இது எப்படி நீங்க ப்ரூவ் பண்றது? உன் மத்தகத்துல எப்படி இதை ப்ரூவ் பண்ணுவ? இப்ப நான் சொல்றேன், நீ ஜெயிலுக்கு போயிருக்க, இப்ப எதனால போனேன்னு தெரியுமா? போன ஜென்மத்துல யாரோ ஒருத்தனுடைய சாப்பாடை புடுங்கி தின்னதுனாலதான் நீ ஜெயிலுக்கு போன. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்திலே ஓகே ரைட். இப்ப என்ன இது சரியாயிருமா? இவ்வளவுதான் விஷயம். அந்த லாஜிக் படி பார்த்தா அடுத்த ஜென்மத்துல எனக்கு 2 கையுமே இருக்காதே ப்ரோ, பண்ண பாவத்துல. சும்மா சொல்றேன் நான், எல்லாருமே அப்படிதானே. அதுதான் சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு பாவம் செய்றீங்களா, இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு கர்ம வினை வந்து காட்டும். நீங்கள் செய்த பாவத்திற்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அந்த பாவங்கள் பிரச்சனைகள் வந்து சேரும். இவ்வளவுதான் விஷயம். அது வந்து அந்த கர்மா வந்து அப்பவே கர்மா பூமராங்கன்னு ஏன் சொல்றாங்க? அது ஒரு ஜென்மத்துக்கும் பூமி சுத்திட்டு வந்தா என்ன, சுத்தாம வந்தா அன்னைக்கே அப்பவே நடக்கும் அது. அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும்? ஒழுக்கமாக வாழ்வதற்கு குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீ இதற்கு ஜென்மத்தையும் பூர்வ ஜென்மா லுட்டரஸ்க்கும் கொண்டு வர. நம்ம ரியல் லைஃப்லயே பாத்துருக்கோமே. நீங்க சொல்றீங்க 90 வயசு வரைக்கும் நீ சொல்ல வேண்டியது நீங்க பாரு. முதல்ல இந்த மனித பிறப்புங்கிறது நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்து நாயா பிறக்கல, நம்ம பூனையா பிறக்கல. தமிழ் சொல்லுது மானுடராக பிறத்தல் அரிதுன்னு வருது. அரிது பிறப்புல மானுட பிறப்புங்கிறது அரிது வந்துருச்சு. அதுல கூன் செவிடு பேடு இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறாங்க அவையார். அப்ப இந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிது. அப்படியே நமக்கு பிரச்சனை இல்லாமல் பிறக்கிறது அரிதிலும் அரிது. அதுல அரிது நல்லவர்களோட பழகுதல், அறிவானவர்களோட பழகுதல், அதுல அவங்களுக்கு அந்த அறிவோட பிறக்கிறது அதையும் அரிது அப்படின்னு அவங்க அரிது அரிதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இறை நிலை அடைகிறது ரொம்ப 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 அரிதுன்னு முடியுது அந்த பாடல். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது?
அப்ப இதை நோக்கி நீங்கள் நகருங்கள், சிந்தனையை ஒருமைப்படுத்துங்க. அப்போ இறை நம்பிக்கை நோக்கி நகரும்னா நம்ம கிட்ட ஒழுக்கம் இருக்கணும், பண்பு இருக்கணும், அடுத்தவர்களை மதிக்கணும், புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கும். இதெல்லாம் தவறுகள். இந்த தவறுகளை விட்டு ஒழியணும். அப்பதான் இறைவனை நோக்கி நம்ம நகர முடியும். இப்படி சொல்லுங்க, புரிதலை ஏற்படுத்துங்க குழந்தைகளை. அதை விட்டுட்டு கண்ணை மூடு, கை இது பண்ணு, டக்குன்னு வந்தோடனே உனக்கு குண்டல் நீ எழும்போம், உனக்கு உடனே அங்க குழந்தை என்ன ஆகுறாங்க, அழுகுறாங்களா இல்லையா? ஏன் அழுகுறாங்கன்னா அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லவா, ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் வந்து இதன் மூலியமா ஏதோ வெளியிடுறாங்க. குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். அதை நீ வந்து கண்ணை மூடி இதை யோசி அதை யோசின்னு சொன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு யார் முகமாவது அந்த குழந்தைகளே அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க. எங்க அப்பா அம்மாவை பார்த்தேன், எனக்கு அழுக வந்துருச்சு. ரீசன்னா அவங்க படுற கஷ்டத்தை அந்த பொண்ணு மனசுக்குள்ள வச்சிருக்குது. அது வெளியில வருதே ஒழிய அது ஆன்மீகத்துக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. மனதளவுல மனதை ஒருமைப்படுத்தும் பொழுது அதற்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறது, அவ்வளவுதான். கான்சென்ட்ரேஷன் பண்றது, நடக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யறது. அதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும். அது அமைதியா உட்காந்து ஆய்வு செய்யும் பொழுது அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. மனசுக்குள்ள பேசுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கேள்விகள் எழுப்புவீங்க, மனதுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அது எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. இல்லாம இருக்கா யாருக்காது? இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க மனசுக்குள்ள பேசி பாருங்க, உங்களுக்கு இது இப்படி பண்றியே, இது சரியா, இது தப்பா, இன்னும் அதான் மனசாட்சிங்கிறது. இதெல்லாம் தான். இதை வந்து சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்க சொல்லிக் கொடுத்தது தப்பு கிடையாது. ஆனால் எதை சொல்லிக் கொடுத்தீர்கள் என்பதுதான் தப்பு. அங்க போயிட்டு மக்களை, குழந்தைகளை மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிங்க, சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். அங்க வந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க, ஈக்குவலா நடத்துங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லையே என்று கவலை கொள்ளாதீர்கள். அதை பெருக்கிக் கொள்வதற்கு தான் நீங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க. இதன் மூலமா கல்வி பெற்று படிங்க. உங்க அப்பா அம்மா படுற துயரங்களை பாருங்க, அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. நன்றி மறக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு மனித இனம் நன்றி மறக்குது. எத்தனை குழந்தைகள் தங்களோட அப்பா அம்மாக்களை வந்து வயதானவர்களுடைய முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் நன்றி மறக்கிறாங்க, பல குழந்தைகள். அப்ப இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாது, இது மாதிரி பேசுனீங்கன்னா உங்க மேல எந்த ஒரு அலிகேஷனும் வந்திருக்காது. இந்த ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்லி அந்த தப்பான கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு இன்னொருத்தரை நீங்க ஊனப்படுத்துறீங்க. எப்படி ஊனப்படுத்துறீங்கன்னா, அவர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாரு, அவரை சக மனிதனா நடத்தல, நீங்க எப்படி நடத்துறீங்க? அதாவது அவர் வந்து அவர் பார்வை அற்றவர்னு பின்னாடிதாங்க எனக்கு தெரியும். ஆனா முதல்ல வந்த காணொலியில இன்னும் அவர் தான் தப்பு செஞ்ச மாதிரி, இவர் வந்து கரெக்டாம இருந்த மாதிரி தான். அவங்க பக்கத்துல இருக்க அந்த அவங்க பிரின்சிபல், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வராங்க, வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஹெச்எம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இல்லைங்க, அவர் வந்து இதா இருக்கும் சேலஞ்சு, அதனால வந்துட்டு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க பக்கத்துல. அதுக்கப்புறமும் நீ வந்துட்டு என்ன பேசுற, உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கா, இவ்வளவு பவர் இருக்கான்னு பேசிட்டு, உனக்கு என்னடா பவர் இருக்கு? முதல்ல உனக்கு என்ன பவர் இருக்கு? ஒரு ஸ்கூல்ல நீ வந்து பேசுறேன்னா பேசிட்டு போ. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட வந்து நீ இவ்வளவு அநாகரிகமா பேசுனா அந்த வாதியார் மேல இருக்கக்கூடிய மதிப்பு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? நீ சொல்றபடி அந்த வாதியாரையே பொருத்தி பார்ப்போம். அவர் கண் பார்வை பிரச்சனை உடையவராக இருக்கிறாரு. இப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நம்ம வாதியார் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டு தான் அப்படி வந்திருக்காரு நினைக்குமா? நினைக்காது. அதனாலதான் உள் உணர்ந்து சொல்லியிருக்காரு. அவர் அங்க ஹர்ட் ஆகுறாருங்க. தப்பு. இவர் தப்பான கொள்கையை கொண்டு வந்து நீ பேசுற. இல்ல, இவருக்கு கடைசியில என்ன பவர் வந்துருச்சுன்னா, ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும்னு 200 போலீஸ் வந்து அப்படி இறங்குற மாதிரியான பவர் வந்து இது நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அப்ப இப்ப நீங்க வந்து இந்த மகாவிஷ்ணுங்கிற நபர் பேசியது தவறு, அதெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி யாருமே வந்து பேசக்கூடாதா, ஆன்மீகம் பேசக்கூடாதா, இது பேசக்கூடாதா, அது பேசக்கூடாதாங்கிறதெல்லாம் கடந்து பள்ளிக்கூடம் ஒருத்தரை கூப்பிடுது அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைலை செக் பண்றதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா தாமு இருக்காரு, நடிகர் தாமுடைய அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்னு சொல்லப்படுற ஸ்பீச் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய வாட்டி பார்த்திருப்பேன். குழந்தைங்க எல்லாம் கதறி அழும். அது வந்து டிராமா வந்து உண்டாக்குது. ஸ்கூலுக்குள்ள இதை போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவரு தவறான விஷயம் சொன்னாருன்னு சொல்ல, பட் இருந்தாலுங்க நான் பார்த்தது இல்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு ஒரு கில்ட் ஃபீலிங் இது பண்ணி, உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க, உங்க அப்பா அம்மா பத்தி யோசிங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு திறமா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சொல்ல குழந்தைங்களாம் வந்து அழும். சோ இது மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யார வேணா எடுத்துக்கிட்டு மத சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கான அதிகாரத்தை எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும்? இருக்கக்கூடாதுங்கிற நானு. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள வந்து உங்க சிலபஸ் வச்சுட்டு தானே மக்கள் போய் சேர்க்கிறாங்க. உங்க சிலபஸ்ல நீங்க கொண்டு வாங்க. இல்ல இந்த கருத்துலாம் வந்து உங்க குழந்தைகிட்ட கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சிலபஸ் உருவாக்குங்க. அந்த சிலபஸ் வந்து யாராவது வந்து பேச சொல்லுங்க, நோ இஷ்யூஸ். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அது இதுன்னு கொண்டு வந்து விடுறீங்க. நான் ஒன்னு சொல்லவா, ஒரு நியூடிட்டியை ப்ரமோட் பண்ற ஒரு பொம்பளை ஸ்கூல்ல போய் பேசிட்டு வரா. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்படியே நடந்துச்சு. இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அவங்க எல்லாம் வந்து திராவிட ஆதரவாளர்களால அது பெரிய இஷ்யூ ஆகல. நான் எடுத்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல.
எனக்கு இது முடிஞ்சோட பேர் யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ எனக்கு தெரியல லேடி, பர்టిక్యులர் லேடி, எனக்குமே பேர்லாம் மறந்து போச்சு. அவங்க நியூடிட்டியை ப்ரமோட் பண்றவங்க, நியூடிசம் ப்ரமோட் பண்றவங்க. கேட்டா வந்து நார்மலைஸ் நியூடிட்டிங்கிற கருத்தை கொண்டு வரலாம். அதாவது என்னன்னா, பெண்களுடைய உடல் கவர்ச்சிங்கிறது வந்து மறைச்சு வைக்கிறதுனாலதான் மக்கள் வந்து அதுல வந்து ஈர்ப்பு அடையறாங்களாம். அதனால வெளிப்படைத்தன்மையோட அதை காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கவர்ச்சி படுத்துதல் அப்படியே அழிஞ்சு போயிருமா. எனக்கு இது எப்படின்னு புரியல. உங்களால கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து அந்த ட்ரெஸ் தொழிலே வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் இவங்க வந்து பேசி அப்ப இந்த மாதிரி பேசுற ஒரு நபரை கொண்டு வந்து ஒரு காலேஜ்ல கொண்டு வந்து பேச விடுறீங்க. அது வந்து பதிவாகுது. பெண்களுக்கு அதுவும் அவங்க எதுக்கு போய் பேசுறாங்க? அதுவும் அவங்க போய் பேசுனது ஒரு மகளிர் கல்லூரி தான். அந்த மகளிர் கல்லூரி மகளிர் கல்லூரி. அங்க போயிட்டு இவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த மாதிரி பெண்கள் வந்து எப்படி வேணாலும் உடை உடுத்தலாம், எப்படி வேணாலும் இது பண்ணலாம், அப்படி வேணாலும் பண்ணலாம், இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு வராங்க. யாரு நீங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்ற காரணம். அவங்க எல்லாம் நீயா நானும் எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேர் எனக்கு மறந்துருச்சு. பட் அங்க போட்டோவை பார்த்தா மேபி தெரியும் நிறைய பேர். சோ இது ஒரு விஷயம். இன்னொருத்தர் வீகன் அஜெண்டா பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் போய் பேசும்போது என்ன பண்றாரு? அரவிந்துங்கிறவர் அவர் போய் என்ன பேசுறாரு? குழந்தைங்கிட்ட வந்து முட்டை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து நம்மளோட மனிதர்களுடைய கருமுட்டையை சாப்பிடுவீங்களா, மீன்னா அதுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அதை போய் நீங்க பிடிச்சி சாப்பிடலாமா, கோழியை கொல்லும் போது அதுக்கு என்னென்ன லைஃப்னா அதெல்லாம் வீடியோ போட்டு காட்டுறது, மாடை வெட்டுறது, இதெல்லாம் அந்த போய் கசாப் கடையில் நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சு இப்படி கதறு துடிக்கும் அது மாடு அப்படின்னு சொல்லிட்டு வீகன் அஜெண்டா ப்ரமோட் பண்றவங்க ஸ்கூல்ல போயிட்டு பேசுறது. எதுக்கு அலோவ் பண்றீங்க? எதுக்கு இந்த மாதிரியான வேலை? இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் நம்மளுடைய வானவில் நண்பர்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி, அது நம்ம ஊர்ல ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சு. அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, வராம இருக்கா? எல்லா ஊர்லயுமே ஸ்கூல்ஸ்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அங்கங்க பர்மிஷன் வாங்கிட்டு அங்கங்க அவங்க இதுல ஏற்பாடு பண்ணிட்டு அங்க போயிட்டு நாங்க வந்து இவங்க வந்து எல்ஜிபிடி இதை ப்ரமோட் பண்றேன்னு போக மாட்டாங்க. இவங்க எப்படி சொல்றதுன்னா, அங்க வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம், செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், உள்ள போயிட்டு குழப்பிட்டு வந்துருது குழந்தைகளை. எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இதெல்லாம் உள்ள சொல்லி கொடுப்போம் அப்படின்னா அதை வந்து சிலபஸ்ல கொண்டு வந்துரு. அப்ப இந்த இதெல்லாம் வெளியில இருந்து ஆள் எதுக்குங்க போகணும்? ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிடுறீங்க, விழா நடத்துறீங்க, அந்த சீஃப் கெஸ்டா போறாருன்னா அது வேற. மோட்டிவேஷன் ஸ்பீக்குன்னு எதுக்கு கூப்பிடுற? ஒரு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடுவீங்க? அப்ப அதுக்கு ஒரு கவர்மெண்ட் சில கேட்டகரி வைக்கணும். தொழில நல்ல உயர்ந்தவர்கள், இந்த அரசாங்கத்துல பெரிய ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ், இல்ல டியூட்டில இருக்கக்கூடிய ஆன் டியூட்டில இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள், கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல சாதனை செய்த சயின்டிஸ்ட், கவர்மெண்டோட இதுல ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆளுகளை கூப்பிடுங்க. நீங்க அதுக்கு சம்பந்தம் யூடியூபர், யூடியூப்ல நல்ல கருத்து பேசுறாரு, சினிமா ஆளுங்க, யூடியூபர், அவங்கள கூப்பிடுறாங்க. ஆன்மீகம் என்பது தானாக தேடி தெரிந்து கொள்வதுதான். அவர்கள் தான் தேடி தெரியும். அதே போல அரசியல் என்பது தானாக தேடி அதெல்லாம் வந்து நீங்க வந்து யார்கிட்டையும் இப்படி இதுதான் சரி, இதுதான் அதுவே தப்பு. இப்ப நான் போயிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசுறேன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு தீக்காக்காரன் போய் பேச வைக்கணும், நானும் போய் பேசணும், ஒரு RSS ஆலையும் வந்து பேசணும், டிபேட் பண்ணி அந்த எல்லாரும் டிபேட் பண்ணல, எல்லாரும் அவங்க கருத்து சொல்லணும், அந்த குழந்தை எந்த கருத்து சரின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுவிட்டு நான் வந்து பெரியார் தீக்காக்காரங்க மட்டும் உள்ள பேச விடுவேன், RSS காரங்களை பேச விட மாட்டேன், தமிழ் தேசியவாதிகளை பேச விட மாட்டேனாலும் தப்பு தானே. நான் என்ன சொல்றேன்? யாருமே பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நாங்க வெளியில பேசிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் கல்வி இதுல என்னன்னா ஒழுக்கம் சார்ந்த பாடம் இதெல்லாம் வந்து தனியா ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்குறான்னா, உன் புத்தகத்துல என்ன இருக்கப்ப? அதுக்கெல்லாம் மத்தகம் வேணும்னா உன் புத்தகம் எதுக்கு? அரசாங்கம் கொடுக்குற புத்தகம் எதுக்கு? அப்ப இதெல்லாம் முதல்ல தடுத்துடணும். ஆனா அதை பத்தி பேசுறாங்களான்னு பாருங்க. மகாவிஷ்ணு விட்டது தப்பு. மகாவிஷ்ணு மட்டும் இல்லடா, யாரையுமே உள்ள ஏன் விடுற? எதுக்கு விடுற? எதுக்கு கண்டவங்க வராங்க? நான் பாக்குறேன் RSS கேம்ப் நடத்துதுங்க, நானும் பார்த்தேன். எப்படி அலோவ் பண்றாங்க? பிசிக்கல் ட்ரைனிங். அது கேட்டா அந்த என்ன பிசிக்கல் ட்ரைனிங்? தொப்பை எப்பவுமே சுத்திக்கிட்டு இருக்க பைய பாதி பேர் அதுல கிடக்கான். என்ன பிசிக்கல் ட்ரைனிங்? என் கண்ணால பார்த்தேன். எதிரிங்களை நம்ம அழிக்கணும்னு சொல்லி சின்ன பசங்க ஒரு 30 பேர் வச்சு வந்து நடத்திட்டு தானே இருக்காங்க. நிறைய பேரு சின்ன வயசுல இருந்து RSS கேம்ப். என்கிட்ட ஒருத்தன் வந்தான், ஒரு தமிழ் தேசியம் நம்ம பேசும்போது ஒருத்தன் வந்தான். என்கிட்ட நிறைய கேள்விகளை முன்னுக்கு பின் முரணா கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் ஒண்ணுமே இல்லை, உனக்கு இந்த கேள்விகளை சொல்லி கொடுத்தது யார்? முதல்ல இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஒண்ணுமே அவன் என்ன திரும்ப என்ன சொன்னா, முஸ்லீம் சொந்தாங்கல்ல பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா விஷயத்துக்கும். இந்தியா பொருளாதாரத்துல முன்னேறல, முஸ்லீம் வந்தாங்க. இந்தியால இந்த பிரச்சனை இருக்கு, முஸ்லீம் வந்தாங்க. யாருக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தா? நான் பார்த்த அப்ப கேட்டா RSS கேம்ப்ல போய் கலந்துக்கிட்டேன்னு அவன் வெளிப்படையா சொன்னான். இங்க பாருப்பா, முஸ்லீம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு பாரு. அரசர்கள்லாம் நல்லா வளமா இருந்தாங்க, பெரிய பெரிய கோயில்கள்லாம் வளமாக இருந்தது, மக்கள் என்னவாக இருந்தாங்க. அப்ப அந்த சுரண்டல்ங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு?
ஸோ சுரண்டலுக்கு ஒரு மதம் மட்டும் காரணம் கிடையாது. அதுக்காக அவங்க வந்து ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லல. எல்லாருமே ஒரு தப்பு இருக்கு. டைம் இந்த மாதிரி கிரைம் வந்து என் மேல தப்பே கிடையாது, இவன் மேலதான் எல்லா தப்புன்னு நீங்க அங்க ஒருத்தனை மட்டும் பிளேம் பண்ணிட முடியாது. பிரிட்டிஷ்காரன் வந்து திருடுனா. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிகள்ல அவங்களும் சில வரிகளை போட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மதங்களுக்கு ஒரு வரியை அதிகரிச்சு போட்டாங்க. அந்த மாதிரி அவங்க மதங்களை வளர்ப்பதற்கு அவங்க வேலைகள் செஞ்சாங்க. இதெல்லாம் மாற்று எல்லாம் அக்கிரமம் பண்ணிருக்கான் அதெல்லாம். ஆனா மன்னர் ஆட்சி. இன்னைக்கு நம்ம இருக்கிறது மக்கள் ஆட்சி. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் நமக்கு யாருமே அவனை ஒண்ணுமே கொஸ்டினே பண்ண முடியாது நம்மளால. அவனுக்கு கீழே நம்ம வாழ்ந்துட்டு போனோம். ஆனா இன்னைக்கு நீதான் மன்னன், நாட்டு மக்களே மன்னர்கள். நீ உன் கையில ஓட்டுரிமை இருக்கு. நீ யார் நல்லவன் என்பதை பார்த்து தேர்ந்தெடு. அது நீதான் மன்னர். இங்க எல்லா மக்களும் சேர்ந்து அப்ப மக்கள் அவேர்னஸா இருக்கணும். யார் நல்லவர் யார் கெட்டவர்ங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய உளவியல் அவங்களுக்கு இருக்கணும். அதை நீ வளர்த்து விடு. அதை தான் நாங்க வளர்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருந்துச்சு. கெட்டவர்களை வரக்கூடாது எடுத்து வச்சிருக்காங்க பசங்களை. இது என்ன சின்ன வயசுலங்க இல்லங்க பயஸ்டா இருக்கும். இந்த நேரத்துல எனக்கு தோணுது, நம்ம ஊர்ல மிஷனரிஸ் தான் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய ஆரம்பிச்சாங்க. சோ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நிறைய இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிரீச்சிங் அங்கேயே நடக்குது. இல்ல நடந்து கொண்டிருக்கும். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் நான் பாரு. சோ நம்ம இதையும் பேசலாம். அது பயஸ்டா. அதனால தான் பிஜேபி காரங்க இதை வச்சு அரசியல் பண்ண. நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவைகள் தான். சரி. அப்ப அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆயிடுச்சுன்னா அப்படி நீங்க நடத்துவீங்க. அதே போல நானே சொல்றேன், நீங்க தான் ஸ்கூல் நடத்துறீங்கல்ல, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா மாத்தி விடு. வேண்டாம்னு சொல்றோமா? செய்ப்பா, செஞ்சுட்டு நீ அங்க பஜனை நடத்து. அவங்க வருமானம்லாம் முக்கியம் கிடையாது. இது அவங்க தொண்டு நாங்க செய்யறோம்ங்கிற நோக்கத்துல அவங்க பண்றாங்கன்னா அதே வேலையை நீயும் பண்ணு. நீ ஏன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்க? நீ கவர்மெண்ட் எய்டடா கொண்டு வா. யார் வேண்டாம்னா அது பண்ண மாட்டேன். அப்ப புரியுதா? அவங்களுக்கு மதம் முக்கியமாக இருக்கிறது. ஆமா, நான் மாற்றுக்கிறது இல்ல. உனக்கு மதம் முக்கியமா இருக்கா? உனக்கு பணம்லடா முக்கியமா இருக்குது. நீ மதம் முக்கியமா இருக்கா, நீ கவர்மெண்டோட போய் கலந்துக்கோ. கலந்துட்டு எங்களையும் கவர்மெண்ட் எய்டடா மாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் எய்ட என்ன கவர்மெண்ட் வேண்டாம்னு சொல்ல போதா? அப்ப இவ்வளவுதான் விஷயம். இங்க பணம் யாருக்கு முக்கியத்துவமா இருக்கிறது? யாருக்கு உங்களுக்கு மதம் முக்கியமா இருந்தா நீங்க வாங்க பண்ணுங்க. சரி, நீங்க வந்து ஸ்கூல்ல வச்சுதான் நடத்திட்டு இருக்கா? உங்க கோயில்ல எத்தனை குழந்தைங்க வராங்க? உங்க மதத்தை அங்க வளங்க, கோயில்ல உட்காருங்க, கூட்டம் நடத்துங்க, பேசுங்க, சொற்பொழிவாற்றுங்க, ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து பேச விடுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. யாரா தடுக்கிறாங்களா? யாரும் தடுக்க முடியாதுங்க. இதை அப்படி யாராவது தடுக்கிறாங்கன்னா தாராளமா அதை டிபேட் பண்ணுவோம். இந்த மதத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க, இந்த மதத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு. நீங்க செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இருக்கக்கூடிய குறைகளை நீங்க நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இல்லை. குறைகளுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், முட்டு கொடுத்துட்டு ஒரு மதத்தை எப்படி வளர்க்க முடியும்? இந்த பையனுக்கே முட்டு கொடுத்தாருல ஒரு பெரிய பத்திரிகையாளர். இப்பவும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. மகாவிஷ்ணுக்கு முட்டு கொடுத்துட்டு தானே இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம், இங்க வா, யாரெல்லாம் இந்த மதத்துல இருக்கீங்களோ அந்த மதத்துல இந்த நம்பிக்கை அப்படி இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்ல போறீங்களா? எல்லாருமே பாவம் செஞ்சவன். அப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பாவம் செய்ய. அப்ப நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க. அப்ப இந்த ஜென்மத்துல ஒருத்தர் தப்பு செய்யறாரு அப்படின்னா அவர் நல்லா இருக்காரு, கை கால்லாம் இல்லைங்க, அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னா அவர் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சிருக்காரு. தீர்ப்பை எப்படி மாத்தி எழுதிருங்க. அவர் போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சவர், அவரை தண்டிக்காதீங்கன்னு சொல்லிருங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதா? அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. உருட்டு. அப்பதான் சொல்லி இதெல்லாம் பொய்மை. இந்த பொய்மை வந்து நான் என் மதம் இதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ முட்டாளு. அப்புறம் உன் மதமே இதை சொல்லல, எந்த மதமும் இதெல்லாம் சொல்லல. ஒரு சில மதத்தை வைத்து பிழைப்புவாதம் நடத்தியவர்கள் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம். அதை எடுத்துட்டு வரீங்க. எந்த சிதறம் இதை பாடல, இது பாடல. தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். கர்ம வினை என்பது இந்த பிறப்புல ஏற்படக்கூடியது. அதை வந்து நீங்க வந்து 7 பிறப்புக்கும் தாண்டி அது நடக்கும் அப்படிங்கிறது அது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிறப்புல அவன் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு த்ரெட்டனிங். நரகம்ங்கிறதுலாம் எவங்க போய் பார்த்துட்டு வந்தான்? யாருங்க போய் அங்க அண்டால வந்துட்டு நெருப்புல போட்டு வாட்டி எடுப்பாங்க, வறுத்து எடுப்பாங்க, கும்பி கர்மம் கம்பா கிம்பி எல்லாம் எவங்க சொன்ன? எதுக்குங்க சொன்னா? ஏன் இந்த தப்புலாம் நீ பண்ணினா இங்க தண்டிக்க முடியாம எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறாங்க நிறைய பேரு. கிரைம் நடக்கிறத ஏன் வந்து கொலை பண்ணவனே ஏன் புதைச்சு வைக்கிறான்? அந்த இதை சொல்றீங்க, கத்தி ஏன் ஒளிச்சு வைக்கிறான்? ஏன் பணத்தை புதைக்கிறான்? ஏன் வந்து உடல்ல வெட்டி இதுல கொண்டு போய் போடுறான்? ஏன் அதெல்லாம் ஏன் செய்யறான்? எப்படியா தப்பிச்சலாங்கிற எண்ணம் தானே. தான் செய்த தப்புக்கு இங்க தப்பிச்சுட்டா போதும்னு நினைக்கிறான் தானே, மறைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்யறவன் இருந்தான் அந்த காலத்துல. அப்ப என்ன பண்ண? நீ இவங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், நீ கொலைகள் பண்ணலாம், இது பண்ணலாம், கற்பழிப்பு பண்ணலாம், இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா உன்னை ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போகும்போது உன்னை வந்து திராசு போட்டு அளப்பார்கள். உலகம் முழுக்க இந்த நம்பிக்கை இருக்குல்ல. நரகம் இருக்குது, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. சொர்க்கம்னா நீ நல்லது செஞ்சினா உனக்கு சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உளவியல்.
அந்த உளவியல் என்பது அது உண்மை அப்படின்னு நீ நம்பினா, நீ அதை நம்பிக்கிட்டு அட்லீஸ்ட் அதை நம்பிக்கிட்டுனாச்சும் நீ தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு யுக்தி அது. அவ்வளவுதான், அப்படிதான் பார்க்கணும். ஆனா நீ உணர்வாலேயே நீ தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தாதான் நீ தப்பு செய்ய மாட்ட. யாரோ ஒருத்தன் நம்மளை கண்டிச்சிருவான், யாரோ ஒருத்தன் கண்டிச்சிருவான், நீ பயந்துட்டு இருந்தீங்கன்னா அவன் கண்டிக்க மாட்டாங்கிற எண்ணம் வரும்போது நீ தவறு செய்ய ஆரம்பிச்சிருவ. கரெக்டா? அப்ப இறைவன் இல்லைங்கிற எண்ணம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ தவறு செய்ய தயாரா இருப்ப. கரெக்டா? இதுதான் இங்க பிரச்சனை. அறம் இருக்காது, நெறி இருக்காது. அப்ப அறமும் நெறியும், நீ இறைவன் இருக்கிறாரு இல்லை, இதெல்லாம் ரெண்டாவது பார்ப்பட்டது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான பண்புகள், குணங்கள். இதைத்தான் நீங்க உணர்த்தி விடணும். இதைத்தான் குழந்தைகளுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். நிச்சயம் நம்ம செய்யற ரியாக்ஷனுக்கு, நம்ம செய்யற ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறது குழந்தைகளுக்கு தெரியணும். கண்டிப்பா அது நம்மை பாதிக்கும். அது நம்மை பாதிக்கவில்லை என்றாலும் அது அடுத்தவனை பாதிக்கும். அது ஒரு தவறு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும். சரி, இப்ப இந்த பிரச்சனைய அரசாங்கம் கையாண்ட விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த நாளே இந்த ஆசிரியரை கூப்பிட்டு வச்சு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாக்குள்ள வந்துட்டு ஏரியால நான் தான் கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டி, இப்ப வந்து மெல்போர்ன்ல இருந்து இந்த பையன் வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கே ஒரு 200 போலீஸ் அனுப்பி தூக்கிட்டாங்க. இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து தண்டனைலாம் வந்து பெற்று தர போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அரசாங்கம் இதை வந்து கையாண்ட விதத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. இதுவும் திரும்ப தப்பு தான். என்ன ஏன்னா அவர் பேசுறாரு, அவரை பேசல, அவர் பேசின கருத்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசின கருத்து தான். சரியா? இந்த பேசின கருத்துக்கு அவருக்கு நீங்க விசாரிக்கலாம். ஏன் இப்படி பேசுறீங்க, அது குழந்தைகிட்ட போய் நீங்க ஏன் அதை பேசுறீங்கன்னு சொல்லி விசாரிக்கலாம். இது கிரைமா? இது கிரைமா? இல்ல, அந்த ஆசிரியர் அவர் த்ரெட்டன் பண்ணும் விதமா வந்து ஸ்கூலுக்குள்ள பேசினார்ல, அததான் வந்து குற்றமா சொல்றாங்க. கோவமா பேசுனதுங்கிறது ஒண்ணுங்க, அது த்ரெட்டனிங். அது எனக்கு அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கான்னு இந்த கம்பேரிட்டிவ்ல தான் பேசுறது. அது தப்பு. நான் வந்து அதாவது என்னன்னா, அது நம்ம இந்திய குற்றவியல் சட்டத்துல அது வருமா இதுதான் கேக்குறேன். என்ன செக்ஷன்ல அது வரும்? ரூல்ஸ் படி கேக்குறீங்க நீங்க? என்ன ரூல்ஸ்ல வரும் அது? சோ ரூல்ஸ் இல்லாம இவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க வந்து என்ன விசாரிக்கலாம். நீங்க வந்து இப்படி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மல் அப்பாலஜி நீங்க எழுதி வாங்கலாம். இப்ப சரி, அந்த கம்ப்ளைண்ட் யாரு கொடுக்கணும்? அந்த வாதியார் கொடுக்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு? மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டாரு. நீங்களே தான் சொல்றீங்க. அதையும் கடந்து நீங்க அப்புறம் அரெஸ்ட் பண்றீங்க. சரி, மகாவிஷ்ணுவுக்கு என்ன அபார சக்தி ஏதாவது இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, ஏதாவது அபார சக்தி இருக்கா? அவர் பார்க்க மனுஷன் சின்ன ஒல்லியா தான் பையன். அவரோட பழைய வீடியோ எல்லாம் நான் பாத்துருக்கோம். அவர் வந்து கலக்கப்போதியார்ல வந்து பேசிட்டு ஒரு ஆளு. அதுக்கப்புறம் என்ன? அது வேற ஒரு சரி வேணாம், ஃப்ரீயா விடுங்க. சரி, என்ன வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது கலக்க போகுது யாரில் அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வேற ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு நாடகத்திலயோ எதுலயோ வந்துட்டு ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணிருப்பாரு போல. அதுக்கப்புறம் வந்து ஏதோ படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாரு. அது இது ஆகல போல. அதுக்கப்புறம் வந்து சரி, இந்த பிசினஸ் எல்லாம் ஒத்து வரல, இருக்குல்ல ரொம்ப சுலபமான பிசினஸ் சொல்லிட்டு நம்ம நித்யானந்தாவை பார்த்திருக்காரு. மனுஷன் நல்லா செட்டில் ஆயிட்டு ஜாலியா இருக்கான்பா. இந்த பக்கம் ஜக்கியை பார்த்திருக்காரு. பா, இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு வயசா இந்த வேலையை பண்ணிருக்காங்க? இப்ப இருந்தே ஆரம்பிச்சோம்னா நம்மளும் அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பைபிள பிளான் பண்ணிட்டு இந்த இதுக்கு வந்துருச்சு. புரியாத மாதிரியே பேசுவோம், குழப்பி பேசுவோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு அங்கேனா வந்துரு. சரி, ஓகே. இப்ப இவரை கைது பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 கான்ஸ்டபிள் 2 ஏட்டையாக கூட்டிட்டு போனா கைது பண்ணிடலாம். சரி, ஏர்போர்ட் நம்ம ஏட்டையாக்களுக்கு அங்க விவரம் பத்தாம ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஒரு 4 போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 4 போலீஸ் போதுமே. 2வது ஏர்போர்ட்ல வந்து இறங்க போறாரு. நீங்க உண்மையாகவே மகாவிஷ்ணுவுக்கு பறக்கக்கூடிய சக்தி அவர் அதுல பேசியிருப்பாரு. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது வந்து இந்த ஆற்றல்லாம் உள்ளடக்கி இது பண்ணா நம்ம பறந்துடலாம், நம்ம வந்து தாவிடலாம். இது பண்ண இந்த லூசி படம் பாத்திருக்கீங்களா? அந்த படத்தை பாத்திருக்கேன் மனுஷன். இதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. எக்ஸ்ட்ரீம்னஸ்க்கு கொண்டு போறாங்க. அது தமிழக அரசு நம்பிருச்சா? அது நம்புனாங்களா என்னன்னு தெரியல. அப்படிலாம் நம்புனா தான் 200 போலீஸ் தேவை. அதை நம்பல. ஏர்போர்ட்ல ஒருத்தர் வராரு, ஏர்போர்ட்ல தப்பிக்க முடியுமா? ஏர்போர்ட்லயே ஆல்ரெடி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எல்லா டைரக்ஷன்லயும் உட்காந்துருப்பாங்க. சோ அவர் அந்த போர்ட்டல்ல இருந்து இறங்குவாரு, அந்த டெர்மினல்ல இருந்து ஏறுவாரு, வெளியில வந்து தான் ஆகணும். ரிசீவிங் எண்ட்ல இருந்து அவரை காவல்துறையை இது டிரெக்ட் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா முன்கூட்டியே காவல்துறை போயிட்டு இந்த பிளைட்ல இவர் வந்துட்டு இருக்காரு, இவரை நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுக்கணும், அதனால அவரை அந்த போர்ட்டல்ல இருக்கு முன்னாடி அவரை வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி விமானம் இறங்கின உடனே இது போடுவாங்களா, படி போடுவாங்களா, அந்த படியிலேயே போயிட்டு அப்படியே அழகா கூப்பிட்டு வந்துடலாம். கரெக்டா? இதுல எப்படி மகாவிஷ்ணு தப்பிக்க முடியும்? ஏன் அப்புறம் இந்த பிரம்மாண்ட கைது பண்றாங்க? அப்ப இது டைவர்ஷன் டெக்னிக். எந்த விஷயம்? தமிழக அரசு எதையோ மறைக்கிறதுக்கு ஒரு பெரிய டைவர்ஷன் டெக்னிக்கை பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில வந்துருச்சு. நீங்க அனுமானத்துல சொல்றீங்களா, நிஜமாவே ஏதோ மறைக்க? அனுமானத்துல தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய கேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு கேங் ரேப் நடந்திருக்கு. தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து குரல் கொடுத்தோம். கொல்கட்டால இப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் பாருங்கள் அப்படிங்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல பட்டப்பகல ஒரு பெரிய கேங் ரேப் நடந்திருக்கு.
இதெல்லாம் வந்து எப்படி அது நம்ம கஞ்சா இந்த போதை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கிரைம் விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இந்த ரேஸ் ட்ராக்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அது ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கா இல்ல முதலமைச்சர் அவர்கள் டெய்லியும் வந்து இங்க போனேன் அங்க போனேன் இந்த நிறுவனத்தோட கையெழுத்து போட்டேன் அந்த நிறுவனத்தோட கையெழுத்து போட்டேன்னு சொல்லும்போது எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவர் பர்சனலா அவருடைய உடல் உபாதைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போறாரு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவர் அரசாங்க செலவுல போறது எந்த விதத்துல நியாயம்? தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவர் அவர் சொந்த காசுல எடுத்து போட்டு போனோம், அரசாங்க காசை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்ப நோக்கம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போனோம்னா தமிழக அரசுடைய காசை பயன்படுத்திக்கலாம். அப்ப இது வந்து ஒரு சரியான போக்கான்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனம் தவிர்ப்பதற்கு டெய்லி இவர் அங்க போய் கழுத்து போட்டாரு இங்க போய் கழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்னன்னு தெரியல, விஷயம் இல்லாம இருக்கு. இப்போ இதை டைவர்ட் பண்றதுக்கு இது நடக்குதா? இந்த மாதிரியான கேள்விகள், இதெல்லாம் கேள்விகள் அனுமானங்கள் இருக்கவே செய்யுது. நான் கேட்கறேன் 200 போலீஸ் எதுக்கு? உண்மையிலேயே எதுக்கு ரிசோர்சஸ் வேஸ்ட் பண்றீங்க? கவர்மெண்ட் தானுங்க சம்பளம் கொடுக்குது. அந்த 200 போலீஸ் வேலை வெளியில எங்கேயா இருந்தா தானங்க ரேப்பை தடுக்க முடியும். அந்த போலீஸுக்கு வெளியில எங்கேயா இருந்தாங்கன்னா கிரைமை கவனிக்க முடியும். அவ்வளவு பெரிய குற்றம் இந்த 200 போலீஸ் ஒரு இடத்துல குமிக்கிற அளவுக்கு ஒரு பெரும் குற்றத்தை செஞ்சுக்கிட்டு வராரா மகாவிஷ்ணு? ஒரு மேடையில தப்பா பேசியிருக்காரு அவ்வளவுதானே. அதை வந்து ஒரு 2 போலீஸ் போயிட்டு அவரை ரிமாண்ட் எடுக்கலாமே. ஃபர்ஸ்ட் ரிமாண்டு அதுக்கான சட்ட இதே இல்லை. இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாலும் அதுக்கு பெயிலபிள் செக்ஷன்ஸ் இது என்ன போடுவாங்கன்னு தெரியல. எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு இது மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஆளை வந்து அவர் வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லலாம். ஆனா அதையும் வந்து அவர் டைரக்டா அதை பண்ணும்போது தான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த உடல் குறைபாட்டை பயன்படுத்தி அவரை கேலியோ கிண்டலோ நக்கலோ நையாண்டியோ செஞ்சா அவரை கைது பண்ணலாம். அவர் அந்த இடத்துல உடல் உவாதையை வச்சு அவர் பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு தான் கேட்டாரு. புரியுதா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டாரு, பவர் இருக்கான்னு கேட்டாரு. இது வந்து எந்த கிரைம்லயும் வராது, இது கிரைம்லயே வராது. அந்த வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் டாக்கு இவர் ஒரு ஆன்மீகவாதி இல்லைன்னு வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி பேசுனதுல அவர் மனம் புண்பட்டு இருந்தா அவர்கிட்ட ஒரு பப்ளிக் அப்பாலஜிஸ் நீங்க வாங்கி கொடுக்கலாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நீங்க வந்து அவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலாம் கவர்மெண்ட். அதை விட்டு அரெஸ்ட் அப்படின்னா என்ன தப்பு பண்ணாரு அவர்? இந்த கேள்வி இருக்கு. சரி, ஒரு தப்பு செய்யறவரை அந்த தப்புக்கு காரணமாக கொண்டு வந்து இந்த கல்வி நிர்வாகம் கொண்டு வந்து நிப்பாட்டுது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் உங்களை மனு கொடுக்கறலாம் வந்திருக்கிறாரு, மனு கொடுத்துருக்கிறாரு. அப்ப இல்ல இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஸ்கூலுக்கு யாரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்ட்டு நீங்க ஏன்னா இப்ப வந்து பணியிட மாற்றம் செஞ்சு விட்டுறீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நார்மலா நடக்கிற நடவடிக்கைகள். இப்ப இந்த வீடியோ வெளியில வந்தனாலதான் நான் இன்னொன்னு சொல்றேன். ஏன் இந்த வீடியோவை விஷ்ணு பரப்பி விடுறாரு, ஏன் அதுக்கு இவ்வளவு இவங்க ரியாக்ட் பண்றாங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. இந்த சாமியார்களை வளர்த்து விடுவதே இந்த அரசாங்கம் தான், இந்த அரசியல்வாதிகள் தான் வளர்த்து விடுறது. கண்டுக்காம விட்டீங்கன்னா கூட அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்ப மகாவிஷ்ணு பெரிய மகாவிஷ்ணுன்னு உருவாக்குறது யார்? நீங்க தான். இதை கண்டுக்காம யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு போறாரு, இது எதுக்கு நீங்க வந்து இஷ்யூ ஆக்குனீங்க? அதிகமா இஷ்யூ ஆக்குனதே யாருன்னு பாருங்க, திமுகவுடைய சபார்டினேட் குரூப்ஸ் தான். திமுகவுக்கு சாதகமா இருக்க குரூப்ஸ் தான் இதை வந்து பெரிய அளவு இஷ்யூ ஆக்குறாங்களே. இப்போ இது இஷ்யூ ஆக்கி மகாவிஷ்ணு வளர்த்து விட்டு இப்போ மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட்டிவா பிஜேபி ஆட்கள்லாம் வந்து உட்காந்துட்டு வந்து ஐ சப்போர்ட் மகாவிஷ்ணு, ஐ சப்போர்ட் மகாவிஷ்ணுன்ட்டு. என்ன ஐ சப்போர்ட் மகாவிஷ்ணு? வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கூடா அல்ல, அவ்வளவு சப்போர்ட் பண்ற அப்படின்னா வந்து அவர் தான் ஆன்மீகம்னா உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருங்க. அவர் தான் ஆன்மீக குருவாச்சே, உலகத்தை காக்க வந்த ரட்சகராச்சே. நான் சொல்லப்ப அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு எல்லாம் சொத்தை எழுதி கொடுத்தோம், உலகை காக்க வந்த ரட்சகர்கள் எழுதி கொடுத்துட வேண்டியதானே. இப்படி முதல்ல ஒருத்தன் தன்னை சொல்லிக்கிற போதே தெரிஞ்சிடவனா இவன் டுபாக்கூர்னு. யாரெல்லாம் இதை சொல்கிறார்களோ அவங்க டுபாக்கூர்ஸ். இந்த டுபாக்கூர்ஸை நீங்க முதல்ல அடையாளம் பண்ணி கொண்டு கொள்ளுங்க. ஏன்னா தன்னாலதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. முதல்ல நாமெல்லாம் சாமானியர்கள், பேசிக் சென்ஸ் நாமெல்லாம் சாமானியர்கள். இப்ப பாரிசாலனும் வரணும்னு நினைச்சா ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அதை வெளிப்படையாவே சொல்றேன். எங்களுடைய கருத்துக்கு யார் வலு சேர்க்க முடியும்? மக்கள் தான். கலெக்டிவ் நாலேஜ் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு வேடனுடைய வலையில் மாட்டிக்கொண்ட புறாக்கள்ல ஒரு புறா மட்டும் அறிவு பெற்று ஒரு புறா மட்டும் ஆற்றல் பெற்று இருந்துச்சுன்னா அந்த வலையில இருந்து தப்பிச்சிட முடியுமா? எல்லா புறாக்களும் பறந்தால்தான் அந்த வேடனுடைய வலையில இருந்து தப்பிக்க முடியும். எல்லா புறாக்களையும் பறக்க வைக்கணும். பறக்க வைக்கலன்னா ஒரு புறா தவி பார்க்கும், எவ்வளவு நாளைக்கு தவி பார்க்கும்? அதுதான் சொல்றேன். இப்ப நாங்க சொல்ற கருத்துக்கள் சரி என்றால் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய புரிதலும் தான் அதை நீங்க எப்படி பரப்புறீங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாட்டுக்கு வலு சேர்க்குமே ஒழிய நாங்க சொல்றது நீங்க செய்யாத பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவுதான். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தில் இருந்தால்தான் செய்வதற்கான முயற்சிகளை நீங்க கையில் எடுக்க முடியும். எதை செய்யணும்னு முட்டி மோதி தான் நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், செயல்படுத்த முடியும். எனக்குலாம் வந்து ஆற்றல் இருக்குது, இதை நான் பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை கிழிச்சிருவேன் அப்படின்னா இந்த மாதிரி பேசுறது உங்களுடைய ஒரு ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையை ஒருத்தர் எக்ஸ்பிளைட் பண்ண பாக்குறான்னு அர்த்தம்.
இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு காமன் ஒன்று இருக்கும், நான் இதை செய்ய போகிறேன், காசு கொடு. தொடையில ஆபரேஷன். ஏண்டா நீ அவ்வளவு பெரிய ஆற்றல் பிரச்சனை, நீ காசு உனக்கு ஆண்டவனே வந்து கொடுத்துருவாரு, அது தானா வந்து சேர்ந்துருமே, நீ கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு ஃபண்ட் பண்ணு, நான் அதை செய்ய போறேன், ஃபண்ட் பண்ணு. ஃபண்டுக்கு வந்தா நிப்பாங்க கடைசி வரைக்கும். நீ காணிக்கையை கொடுக்கல, உன் பர்சலையே கை வைப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை பார்க்க போனோம்னா, சந்திக்க போனோம்னா காசு எல்லாம் எடுத்துட்டு போகணும். அப்பாயின்மெண்ட், அதுவும் ஸ்டார் ஹோட்டல்ல தான் அப்பாயின்மெண்ட். சாதாரண ஹோட்டல்ல சாதாரண ரோட்ல எல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. வரது போறதெல்லாம் இவருக்கு தான் ஆற்றல் இருக்கு, இவரே பறந்து வரலாமே, அப்படி மெடிடேட் பண்ணி ரோட்ல வர வேண்டியதானே. ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி கிராவிட்டி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு பறக்கும் தட்டு மாதிரி சொய் சொய் சொயின்னு பறந்து வர வேண்டியதானே. இல்லைன்னா அப்படியே டெலிபோர்டேஷன் பண்ணலாம்ல, பண்ண முடியும் தானேங்க. அத்தனையும் உச்சம் பெற்ற ஒருவன் நட்டுக்கிட்ட ஒருத்தனுக்கு அவன் அதெல்லாம் செய்ய முடியும் தானே, செஞ்சிரு. அப்ப இதெல்லாம் பொய் சொல்லிட்டு அலையறாங்கன்னு தெரியுதா இல்லையா? யாராவது ஒருத்தர் மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அடித்தால் வலிக்க செய்யும். நாம் எல்லாம் சாமானிய மக்களே, நமக்கு ஓடுறது ரத்தம், அவனுக்கு ஓடுறது ரத்தம், எல்லாருக்கும் ஓடுறது ரத்தம். யாருக்கும் எந்த ஒரு தனித்த ஆற்றல் கிடையாது. நமக்கு அறிவாற்றல் இருக்கலாம், அது ஒண்ணுதான் ஆற்றல். திறமை இருக்கலாம், அந்த திறமைகளை வெளிக்காட்டுங்கள். அதன் மூலமா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா அதை செய்யுங்க. அதை விட்டுப்புட்டு இந்த திறமை எனக்கு இருக்கு, நீ காசு கொடு அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான கூத்தாடித்தன்மை. அது ஒரு கூத்தாடித்தன்மை. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், எனக்கு காசு கொடு, நான் நல்லா பாடுவேன், எனக்கு காசு போடுனா அது கூத்தாடித்தன்மை தான். அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஆன்மீக கூத்தாடிகள், ஆன்மீகத்தை வச்சுட்டு காசு வசூல் பண்ணிட்டு அலையிற கூத்தாடிகள். இந்த கூத்தாடிகளை முதல்ல மக்கள் அடையாளம் கண்ணுங்க. இவர்களுக்கு மட்டும் இல்ல, அரசியலிலும் கூத்தாடிகள் உண்டு, எல்லாத்துலயும் கூத்தாடிகள் உண்டு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளால எதை அடுத்தவனுக்கு சிரமம் இல்லாமல் நம்மளால ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியும். அடுத்தவர்களோட தயவு இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால எல்லாரும் குரூப்பா கலெக்டிவா சேர்ந்து செயல்படுறோம்னா செயல்படுத்த முடியும். இது ஒளிவு மறைவு இல்லாம யாராவது ஒரு செய்யறானா தாராளம். மகாவிஷ்ணுவும் திருந்தி அந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் நான் இவ்வளவு வாங்குறேன், இவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன், ஃபீஸ் வாங்கிட்டு தான் நான் வந்து அருள் போதிப்பேன். ஏன்டா தேவை இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்யறது உதவியா? நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் திட்டுறீங்கல்ல, ஃபீஸ் வாங்கிட்டு தான் அவங்க வேலை செய்யறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு வாங்குறாங்க, அவ்வளவு வராங்க. எல்லாரும் உங்க அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது அநியாயம்னு தோணுதா இல்லையா? உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் வந்து இதெல்லாம் வாங்கலாமான்னு தோணுதா இல்லையா? இதெல்லாம் டாக்டருக்கு பொறுத்துறீங்கல்ல, ஏன் இந்த ஆன்மீகவாதிகளுக்கு பொறுத்துறது இல்ல? நிறைய பேர் நான் இந்த இதுக்கு விளக்கம் கொடுத்துற வீடியோஸ்லாம் தேவைப்படுறவங்க கொடுக்குறான், தேவைப்படுறவங்க எதுக்குடா கொடுக்கணும்? முதல்ல காசு இருந்தா கொடுக்கலாமா? அப்ப அவன் பண்றது முட்டாள்தனம்னா அதை பார்த்து இன்னும் 10 பேர் முட்டாள்தனம் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அது முட்டாள்தனம்னு சொல்லு. ஒருத்தன் போய் ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போய் காசு கொடுத்து இது சரியாகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சார் நீங்க முட்டாளா சார், முட்டாளா கூமுட்டையா சார் நீங்க அப்படின்னு பேசு. அவன் கூமுட்டை. அதை சொன்னாதான் அப்ப காசு எல்லாம் கொடுத்தா எதுவும் நடக்காது போல, மந்திரவாதி கிட்ட போய் காசு கொடுத்தா ஒன்னும் நடக்காது போலன்னு தெரியும். அதை விட்டு காசு இருக்கவன் கொடுக்கட்டும், காசு இருக்கவன் கொடுக்கட்டும், எதுக்கு கொடுக்கணும்? புரியுதுங்களா சொல்றது? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா தானங்க கொடுக்கணும். எதுவுமே இல்லாததுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கணும், அவன் முட்டாள் தானுங்க, கூமுட்டை தானுங்க. சோ இந்த கூமுட்டைத்தனத்தை வளர்க்காதீர்கள்னு பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் வீடியோ பாருங்க, இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இருக்கவனும் கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம சொல்லணும். ஒண்ணுக்காகாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான தவறானவர்களை நீங்கள் வளர்த்து விடும் பொழுது அவர்கள் அடுத்த கட்ட எக்ஸ்பிளாய்டேஷன் போவாங்க. அதுக்கு அடுத்த கட்ட எக்ஸ்பிளாய்டேஷன் போவாங்க. பெரிய மடம் கட்டுறேன்பாங்க, பெரிய சிவன் தலை வைக்கிறேன்னு சொல்லி தான் தலையை போய் வைப்பாங்க. நிலங்களை கிராப் பண்ணுவாங்க. அங்க யானை போனா என்ன, பூனை போனா என்ன, இவங்களுக்கு தூக்கிட்டு வருவாங்க. விழா நடத்துறேன்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பறவைகள் செதறி ஓடனா இவங்களுக்கு என்ன, இயற்கை அழிஞ்சா இவங்களுக்கு என்ன? கேட்டனா விவசாய பட்டா லேண்ட் தான் வாங்கினீங்க, அதுக்கு முன்னாடி பட்டா எங்க இருந்துச்சு, அது காடா இருந்துச்சுங்கன்னு சொன்னா அது யானைகள் வழி மாறி வந்துட்டு இருக்குங்கன்றீங்க. எதையாவது ஒன்று சொல்லி கடைசியில வந்து என்னன்னா மடம் கட்டுவீங்க, பெரிய அளவுல செழிப்போட வாழ்வீங்க, அடுத்து அது ஒரு தலைமுறைக்கு போகும். அப்புறம் மார்ஸ்ல லேண்ட் வாங்குவீங்க, மார்ஸ்ல போய் மடம் கட்டுறதை பத்தி யோசிப்பீங்க, ஃபவுண்டேஷனை கொண்டது மார்ஸ்ல, நெப்டியூன்ல, ப்ளூட்டோல எல்லாம் எங்கெங்க போடலான்னு யோசிப்பீங்க. இப்படிதான் இவரோட சிந்தனை ஓடும். இது ஆபத்து. அதனால மகாவிஷ்ணு போன்ற நபர்களை வளர விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பதிலா இவர்கள் பேசுவது தவறு, இவர்களை நம்பாதீர்கள்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே அவர்களை முளையில் கிள்ளி எறிங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். 200 பேரை கொண்டு போயெல்லாம் கிள்ளணும் அவசியம் இல்லை. ஒரு அறிவு சார்ந்த ஒரு 4 பேர், தெளிவாக பேசக்கூடிய 4 பேர், நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் ஜாலரா அடிக்காத நேர்மையான 4 பேர் பேசினாவே மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள் கரைஞ்சு போயிடுவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா பேசுறவன் எல்லாம் ஒரு பக்கம் ஜாலரா அடிக்கிறவனாவே பேசிட்டு இருக்கேன். அதனால மக்களுக்கு வந்து சைடு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ இவர் பேசிட்டாரா பிஜேபி, இவர் பேசிட்டாரா அவர் டிஎம்கே, மாறி மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறது சரியா தப்பான்னு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபேமஸ் சித்தர் பல்பானந்தா சொன்ன மாதிரி அறிவு பல்பு எரியட்டும், அறியாமை பல்பு அணையட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். கண்டிப்பா விவேக் சொன்னாருங்க. அப்படியா? நன்றி.